வெல்கம் டு லட்சுமி அம்மா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா மல் பூரிங்க. மல் பூரி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது ஸ்வீட் சர்க்கரை பாகு வச்சு செய்ய போகிறேங்க. மைதா மாவில் இந்த அளவுக்கு 2 கப் மைதா எடுத்துக்கிறேங்க. ரெண்டு கப் மைதா, நம்ம அதே கப்பில் 1/4 கப்பு தாங்க அரிசி மாவு எடுக்கிறோம். காட்டுறேன். 1/4 கப்பு அரிசி மாவு, அதே கப்பு தயிர் ஒரு 100 கிராமுங்க. அதே கப் அளவில் தயிர் 1 கிராம் அது போட்டுக்கலாம். ஒரே ஒரு சிட்டிகை ஆப்ப சோடா மாவு போடுறேங்க. ஒரு சிட்டிகை தான், ரொம்ப இல்லை. இதெல்லாம் நம்ம ஒன்றா அந்த தயிராக கூட பசைச்சிடலாங்க. பசைஞ்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம பணியார மாவு பதத்துக்கு கரைச்சி வச்சிடணுங்க. கூட தண்ணி கொஞ்சம் சேர்த்து மாவு நல்லா கட்டி இல்லாமல் இந்த அளவுக்கு நம்ம எடுத்து ஊற்றுற அளவுக்கு பணியார மாவு மாதிரி கரைச்சி வச்சாச்சுங்க. இப்போது இந்த மல் பூரிக்கு சர்க்கரை பாகு ரெடி பண்ணலாங்க. நீங்கள் எந்த கப்பில் 2 கப்பு மைதா எடுக்கிறீங்களோ 1/4 கப்பு அரிசி மாவு போட்டுக்கலாங்க. அதே கப்பு 1 கப்பு தயிர் சேர்த்து சோடா உப்பு போட்டு கரைச்சி வச்சிடலாம். அதே கப்பில் இப்போது 2.5 கப்பு நான் சர்க்கரை பாகுக்கு சர்க்கரை எடுக்கிறேங்க. ரெண்டரை கப்பு சர்க்கரை எடுத்துருக்கோம். பாகு ரெடி பண்ணும். நம்ம இந்த சர்க்கரைக்கு மேலே சர்க்கரைக்கு மேலே தண்ணி வர அளவுக்கு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. அவ்வளோதாங்க. சர்க்கரைக்கு மேலே தண்ணி அடுப்பில் வச்சு நம்ம பாகு ரெடி பண்ணிடலாம். நல்லா கரைஞ்சி ஒரு கம்பி பதம் வர வரையும் நம்ம பாகு எடுக்கிற அளவுக்கு கொதிக்க வைக்கணுங்க. இந்த மல் பூரிக்கு இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சர்க்கரை பாகில் போட்டு ஊறின உடனே எடுத்து சாப்பிட குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றதுக்கு பதிலாக இது மாதிரி வீட்லேயே செஞ்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. பாகு ரெடி ஆகிட்டு இருக்குது. நமக்கு லைட்டாக பிசுக்கு தன்மை இருந்தால் போதுங்க. குலோப் ஜாமுனுக்குலாம் நம்ம பாகு காசுற மாதிரி தாங்க. நல்லா பிசுறு கையில் ஒட்டினா போதுங்க. நல்லா பிசுறு ஒட்டுது. இது ரொம்ப கம்பி பதெல்லாம் வரணும்னு அவசியம் இல்லை. நம்ம அந்த பூரியை சுட்டு இதில் போட போகிறோம். இதுக்கு லைட்டாக கலருக்காக கலர் பவுடர் போட்டுக்கலாங்க. அந்த பாகில் கலர் பவுடர் போட்டு கொஞ்சம் நேரம் கொதிச்சிச்சுங்க. அந்த பிசுக்கு தன்மை இருந்தாலே நமக்கு போதுங்க. குழன்னு அந்த பூரி ஊறுறதுக்கு. அவ்வளோதாங்க. ஆஃப் பண்ணி இந்த பாகு சர்க்கரை பாகை இறக்கி வச்சிடலாங்க. சர்க்கரை பாகு நம்ம காய்ச்சி ரெடியாக வச்சுருக்கோங்க. இப்போ எண்ணெய் வச்சு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி காஞ்சிட்ருக்குங்க. இந்த மாவை இப்போ நம்ம ஒரு கரண்டியாக பூரி பக்குவத்துக்கு அதில் ஊற்றிடலாங்க. நம்ம ஊற்றின மாவு பாருங்கள், பொங்கி நல்லா பூரி மாதிரி வந்திருக்குங்க. இந்த கலர் வந்தால் போதும், எடுத்துடலாங்க. திருப்பி அடுத்தது ஊற்றலாம். அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சு பண்ணணுங்க. நம்ம ஊற்றின உடனே இந்த பூரி எழுந்து வரும் பாருங்கள். பொங்கி கொஞ்சம் நேரத்தில் மேலே வந்துடும். திருப்பி போட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு கோல்டன் கலர் பூரி கலர் வந்தோடனே எடுத்துடலாங்க. பாருங்க மேலே வந்துச்சு பாருங்கள். மேலே வந்திருக்கு. இது அப்படியே பொறுமையாக நம்ம திருப்பி போட்டுடலாங்க. ரொம்பவே நல்லா இருக்குங்க. இதை நம்ம சுட்டு அந்த சர்க்கரை பாகில் போட்டு நல்லா அந்த பாகு குடிக்கணுங்க. அந்த பூரியில் சாஃப்டாக இருக்கும் பூரி, மல் பூரி. ஸ்வீட்டோட பசங்க எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இதை பூரி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிட்டு. நம்ம கலர் வரணும். நல்லா பொங்கி நல்லா பூரி மாதிரியே கலர் வந்துட்டு பாருங்க. இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி ஒரு 4 பூரி சுட்டு காமிக்கிறேங்க.
இருக்கிற மாவெல்லாம் சுட்டு எடுத்தாச்சுங்க. இது மாதிரி பூரி ரெடியாக இருப்பாருங்க. நல்லா சாஃப்டாக இருக்குங்க இது நமக்கு. பாருங்கள், கை வச்சால எப்படி அமங்குது பாருங்கள். பாருங்கள், இது சக்கரை பாகில் நல்லா 1/2 அன் ஹவர் போட்டு ஊறிடணுங்க. ஊற வச்சு நம்ம எடுத்து சாப்பிட்லாம். அந்த சக்கரை பாகெல்லாம் இழுத்துக்கும். பூரி ஒன்று ஒன்று சின்ன சின்னதாக போடவே ரொம்ப உப்புன்னு வந்துச்சுங்க. பூரியெல்லாம் சக்கரை பாகில் போட்டிருக்குங்க. அந்த பூரியை அந்த சக்கரை பாகெல்லாம் இழுத்து நல்லா சாஃப்டாகி வருங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த மல் பூரி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 1/2 அன் ஹவர் அப்படியே நம்ம ரெஸ்ட் விட்டுடலாங்க. அதை உறிஞ்சி எடுத்துடும் அந்த பாகெல்லாம். 1/2 அன் ஹவர் கழிச்சு எடுத்து காமிக்கிறேங்க நான் உங்களுக்கு. நம்ம செஞ்சு வச்சுருந்த மல்பூரி பாருங்கள், ஜீராவில் போட்டு நல்லா ஊறி இருக்குங்க. இது இன்னமும் நல்லா ஊறணுங்க. நல்லா ஒரு நாள் நைட்டு வச்சுருந்து நீங்கள் மறுநாள் சாப்பிட்டீங்கன்னா அட்டகாசமாக செம்ம டேஸ்ட்டில் சூப்பராக இருக்குங்க. ஒரு ஸ்வீட் இது மல்பூரி ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு நல்ல ரெசிபி செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். லட்சுமி அம்மா கிச்சனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூங்க.